நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி சுகுமாரி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு திருநாளை போவார் நாயனார், மதுரையிலிருந்து. நன்றி அம்மா, ஸ்டார்ட் பண்ணுங்க. நமது வாழ்வியல் ஆரோக்கியம் குழுவினர் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாரந்தோறும் 63 நாயன்மார்களின் புராணத்தை பற்றி தெரிந்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாயன்மாரும் என்ன மாதிரியான சிவத்தொண்டு புரிந்து இறைவனடி சேர்ந்தார்கள், அவர்களுடைய அருமை பெருமை எல்லாம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக தெரிந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் திருநாளை போவார் அப்படிங்கிற நந்தனார் நமக்கு அந்த பேர் உங்களுக்கு நல்லா தெரியும். திருநாளை போவாருங்கிறது அவரோட பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். அவருடைய புராணத்தை பற்றி என்று தெரிந்து கொள்ளலாம். அவர் ஆதனூர் என்னும் சிவத்தலத்தில் பிறந்தவர். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோழவள நாட்டிலே கொள்ளிடக்கரையை அடுத்தாற் போல அமைந்துள்ள ஒரு சிறிய ஊர். இந்த ஊர் நீர்வளமும் நிலவளமும் அமைய பெற்றது. அருகாமையில் ஊரை ஒட்டி வயல்களால் சூழப்பட்ட சிறு குடிசைகள் நிறைந்த புலைப்பாடி ஒன்று இருந்தது. புலைப்பாடினா புலையர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கு குடும்பமாக குடிசைகள் அமைத்து புலையர் குல மக்கள் உழுதலை தொழிலாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். அவர்களில் ஒருவர் தான் நந்தனர். மண்ணிலே பிறந்த நாள் முதல் சிவபெருமானிடத்து அளவில்லாத அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் நந்தனர். எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் கோயிலுக்கு தம்மால் இயன்ற அளவு அருந்தொண்டு ஆற்றி வந்தார். தமது குலத்தினருக்குரிய தொழில்களில் மேம்பட்டு விளங்கி வந்த நந்தனார் தமக்கு கிடைக்கும் தோல், நரம்பு முதலியவற்றை விற்று அதை காசாக்கி தமக்காக பயன்படுத்தாமல் கோயில்களுக்கு பயன்படும் பேரிகை முதலான கருவிகளுக்கு வேண்டிய போர்வை, தோல் முதலிய பொருள்களை இலவசமாக கொடுத்து வரார். அப்ப கோயில்களில் உள்ள வீணைக்கும் யாழுக்கும் நரம்புகளையும் இலவசமா தருவார். ஆராதனை பொருளான கோரோசனம் போன்ற நறுமண பொருள்களை கொண்டு போய் கோயிலுக்கு இலவசமா தருவார். இந்த மாதிரி நந்தனார் பல வழிகளில் இறைவனுக்கு இடையராது அருந்தொண்டு புரிந்து வந்தார். அந்த காலத்தில் தாழ்ந்த குலத்தோர் என்று கருதப்படுபவர்கள் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட தகுதியற்றவர்களாக கருதப்பட்டு வந்தனர். அதனால் நந்தனார் ஆலயத்திற்குள் போக விட மாட்டாங்க அவங்களெல்லாம். அப்ப ஆலயத்திற்குள் போகாது வெளியே நின்று இறைவனை மனதிலே எண்ணி ஆனந்த கூத்தாடுவார், பாடுவார், பெரும் மகிழ்ச்சி கொள்வார் நந்தனார். அப்படி நந்தனார் ஒரு முறை திருப்புன்கூர் அப்படிங்கிற சிவத்தலத்தில் அமர்ந்திருக்கும் சிவலோகநாதரை தரிசிக்க ஆசைப்படுறார். தம்மால் இயன்ற அளவு திருப்பணிகள் செய்து அந்த கோயிலுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதனால புறப்பட்டு போறார் திருப்புன்கூர் அப்படிங்கிற கோயிலுக்கு. சிவலோகநாதரை கோயிலின் வெளியில நின்று வழிபட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போய் வழிபட நிற்கிறார். அவருடைய விருப்பம் நிறைவேறாது. எப்பயுமே பாத்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி தேவர் இருப்பார். அப்ப சிவலோகநாதரை மறைத்து கொண்டு நந்தி இருந்தது. அதை பார்த்ததும் நந்தனாருக்கு வேதனை தாங்கவில்லை. தேடி வந்த பெருமானின் தரிசனம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கண் கலங்குகிறார். சிவ சிவ என்று திருநாமத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார். கோயிலின் வெளியே மனம் நைந்து உருகும் பக்தனை காக்க திருவுள்ளம் கொண்ட சிவலோகநாதர் தம்மை மறைத்த நந்தியை சிறிது விலகி இருக்கும்படி வேண்டிக் கொண்டார். அப்ப பாருங்க, சிவனே வந்து நந்தி தேவரை கொஞ்சம் ஒதுங்கி இருப்பா அப்படின்னு சொல்லி, என்னோட பக்தன் வெளியில இருந்து என்னை பார்க்கறன்னு விரும்புறான், அதனால நீ கொஞ்சம் விலகி இரு அப்படின்னு சொல்லி நந்தியன் பெருமானைய விலகி இருக்க சொல்லி இது பண்ணியிருக்கார். அப்ப
தீபாராதனை ஒளியில் கற்ப கிரகத்தில் ஆனந்த சுடராய் அருள் வடிவாய் காட்சியளிக்கும் சிவலோகநாதரின் திரு தோற்றத்தை பார்த்து உடலும் உள்ளமும் பொங்கி பூரிக்க நிலத்தில் விழுந்து பல முறை வணங்கினார் வந்தனர். சிவலோகநாதரை பாடி பாடி ஆனந்த கூத்தாடினார். உள்ளத்திலே பேரின்பம் பூண்ட அவர் உடல் புலகம் போர்த்தது. கோயிலை பல முறை வலம் வந்தார். நந்தனாருக்கு ரொம்ப மனசு திருப்தி ஆயிடுச்சு. அப்பா, வந்த வேலை முடிஞ்சு, நல்லபடியா எனக்கு தரிசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன நிறைவோடு ஊருக்கு புறப்பட்டு போகிறார். அப்படி ஊருக்கு திரும்பி போகும்போது அந்த ஊரின் நடுவிலே ஒரு பெரிய பள்ளம் இருப்பதை கண்டார். அந்த பள்ளத்தை பார்த்த நந்தனார் மனதிலே ஒரு நல்ல எண்ணம் பிறக்கிறது. எப்படின்னா, ஊற்றுக்கு ஏற்ற பள்ளமான இந்த இடத்தை வெட்டி ஒரு குளமாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். குளமாக்கினா அந்த குளத்தை இருக்க தண்ணி எல்லாம் வச்சு கோயிலுக்கு ஏதாவது பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி அவர் நினைக்கிறார். அதனால இரவு பகல் பாராமல் சிவநாமத்தை சிந்தையிலே நினைத்து கொண்டு பள்ளத்தை சுவாமி புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு குளமாக மாற்றி விட்டார். எண்ணியதை எண்ணியபடி செய்து முடித்தார். ரொம்ப இன்னும் மனசுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. ஆதனூருக்கு திரும்பி வந்துட்டார், அவரோட சொந்த ஊருக்கு. ஆதனூரை அடைந்ததும் நந்தனார் மறுபடியும் சிவலோகநாதர் நினைவிலேயே இருக்கிறார். மறுபடியும் என்ன பண்றாரு, இன்னொரு தடவை நம்ம திருப்புன்கூர் போய் பெருமானை வழிபட வேண்டும் அப்படின்னு ஆசை வந்துருது. உடனே கிளம்பி ஆதனூரை விட்டு புறப்பட்டு திரும்ப புன்கூர் சென்று இறைவனை வழிபட்டார். இந்த பிறவியிலே தான் எடுத்த பிறவியின் முழு பயனையும் பெற்று விட்டதாக ரொம்ப மனசு அவருக்கு பூரிப்படைந்தது. நாட்கள் செல்ல செல்ல நந்தனாரின் தொண்டுகளுக்கும் தங்கு தடையின்றி எல்லாமே நல்லா செஞ்சுட்டு வரார். பல தலங்களுக்கு சென்று அடிக்கடி இறைவனை வழிபட்டு வந்த நந்தனாரின் பக்தி உள்ளத்தில் இன்னொரு ஆசை வருகிறது. சிவத்தலங்களுள் ஒப்பற்ற மணியாய் விளங்கும் தில்லைக்கு சென்று அம்பல கூத்தனை வழிபட்டு வர வேண்டும் என்ற தனியாத ஆசை எழுந்தது. அப்ப இங்க இருந்து சிதம்பரத்துக்கு எப்படி போறது யோசிக்கிறார். இரவு தூங்க போகும்போதும் பொழுது விடிந்தது எப்படியாவது தில்லைக்கு புறப்பட வேண்டும் அப்படின்னு நினைப்பாரு. தினம் அதே நினைப்புதான் அவருக்கு. அப்புறம் நைட் தூங்கும் போதெல்லாம் நினைச்சுட்டே தூங்குவார், எப்படியாவது நாளைக்காவது போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. விடிந்ததும் அவரது எண்ணம் அவரது இதயத்திலிருந்து கதிரவனை கண்ட காலை பனி போல கலைஞ்சு போயிடும். ஏன்னா, முடவன் கொம்பு தேனை விரும்புவதா, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா அப்படின்ற மாதிரி தனக்கு எவ்வளவுதான் ஆவல் இருந்தாலும் ஆசை இருந்தாலும் மற்றவர்களை போல சிதம்பரத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியுமா, நம்மளாலெல்லாம் முடியாது, நம்மளத்தான் உள்ளேயே விட மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு முடியவே முடியாது என்ற உறுதியான தீர்மானத்துக்கே வந்து விட்டார் நந்தனார். இப்படி அவரா முடிவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் அவருடைய ஆசையே அவரால் அடக்க முடியல. அப்படி நினைச்சு போகவே முடியாதுன்னு நினைச்சு ஒரு சில நாட்கள் தான் அவரால் இருக்க முடிந்தது. மறுபடியும் தில்லைக்கு சென்று அங்கு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை தரிசிக்காவிட்டால் இந்த பிறவியில் உயிர் வாழ்ந்து என்ன பயன், சிதம்பர தரிசனம் கிடைக்காது போகும், இந்த இழிவை அகற்றுவது எப்படி, அப்படி எல்லாம் நினைச்சு புலம்பிட்டே இருப்பார். இப்படி ஒவ்வொரு நாளும் நந்தனாரின் ஆசை நிறைவேறாமல் தடைப்பட்டு கொண்டே வந்தது. ஒவ்வொரு நாளும் நாளை போவேன் என்று நாளை கடத்தி கொண்டே வந்த நந்தனார் திருநாளை போவார் என்ற திருநாமத்தையே பெற்றுவிட்டார். ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம், என்னப்பா சிதம்பரம் போறேன்னு சொன்னீங்க, போகலையா, இல்ல நாளைக்கு போலான் இருக்கீங்க அப்படின்னு தினம் ஒருத்தருக்கும் பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. நாளை போவார்னு சொல்லி அவர் பேரே நாளை போவார் ஆகி முன்னாடி தீர்வு சேர்த்து திருநாளை போவார் அப்படின்ற திருநாமமா அவருக்கு ஆயிப்போச்சு. அப்போ இப்படியே சொல்லிட்டே வரும்போது எப்படியோ ஒரு நாள் அவரது இதயத்தில் இருந்த ஆசை பூவாகி காயாகி கனிந்து முதிர்ந்து நாளை போவோம் என்று நாள் தள்ளி போட்டு கொண்டே வந்த நந்தனார் ஒரு நாள் துணிவு கொண்ட நெஞ்சத்தோடு தில்லைக்கு புறப்பட்டு தில்லையின் எல்லையை அடைந்து விட்டார். தில்லையிலே
அந்தணர் நடத்தும் வேள்வி புகை விண்ணை முட்டி மேகத்தோடு கலக்க 3000 வேள்வி சாலைகளிலிருந்து எழுந்த இறைவனின் திருநாம ஒலிகள் தில்லை எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த கைலாயமே தில்லைக்கு வந்து விட்டார் போல ஒரு காட்சி. இதையெல்லாம் பார்த்த நந்தனாருக்கு கை கால் ஓடல, அப்படியே சில மாதிரி நிக்கிறாரு. ஆஹா, நம்ம இதைத்தானே எதிர்பார்த்து வந்தோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஒரு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி சில போல எல்லையில் நிற்கிறார். தில்லையின் எல்லையில் நின்றவர் தமக்கு நகருக்குள் சென்று கோயிலை காணும் தகுதி இல்லை என்பதை உணர்ந்து ரொம்ப மனசு வாடி போயிறார். அடங்காத ஆறாத காதல் வளர்ந்தோங்கிய உள்ளம் உருகியது. தலை மேல கைய தூக்கி தூக்கி இறைவனை வழிபடுகிறார். உன் எல்லைக்கு வந்துட்டனே, என்ன அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. உள்ள களிப்பு கூத்தாட நகரை பல முறை வலம் வருகிறார். கோயிலுக்குள்ள போக முடியல. எல்லையிலே நின்றுட்டுதான் ஆனந்த கூத்தாடுகிறார், பாடுகிறார். அம்பலத்தரசரின் நாமத்தை பாடி பாடி பெருமை அடைகிறார். இப்படி ஆடியும் பாடியும் நந்தனார் தம்மை அறியாமலேயே தில்லையின் எல்லையை தாண்டி அந்த நகரத்தை சுற்றி அமைந்திருந்த மதில் புறத்தை அடைந்து மதிலை வணங்குகிறார். இரவும் பகலும் அந்த திருமதிலையே வலம் வருகிறார். அவரால் ஆலயத்தை அடைய முடியவில்லை. ஆலயத்தின் கதவுகள் பக்தர்களுக்காக இரவும் பகலும் திறந்திருந்த போதிலும் அந்த காலத்து சமூகத்தின் தீண்டாமை நோய் அவரை தடுத்தது. இந்த நிலையில் இறைவனை நினைத்து நெஞ்சு புலம்புகிறார். இறைவனை உள்ளே சென்று வழிபடும் பேர் எனக்கு இல்லையே. களிநடனம் புரியும் திரு நடராஜரின் காலை தூக்கி நின்றாடும் ஆனந்த காட்சியை காண கொடுத்து வைக்காத கண்ணை பெற்ற நான் பாவி, கண்ணிருந்தும் குருடன் ஆகிவிட்டேனே என்று அரற்றுகிறார். அரணார் நாமம் போற்றி போற்றி திரும்ப திரும்ப வணங்குகிறார். ஆனாலும் அவருக்கு துக்கம்தான் அதிகமாகுது. என்னடா நான் இந்த பிறவி ஏன் எடுத்தேன்? எனக்கு கண் இருந்து என்ன புண்ணியம்? அங்கிருந்து இங்க வந்தும் கூட அவரை பார்க்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை மனதில் நினைத்தபடியே தன்னை மறந்து நிலத்தில் சாய்கிறார். இப்படியா அவரோட நாட்கள் பல நாள் ஊர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அவரது ஆசை மட்டும் நிறைவேறவே இல்லை. கோயிலுக்குள்ள போக முடியல, சிவபெருமானை பார்க்கவே முடியல. இப்படியே போயிட்டு இருந்தவனே ஒரு நாள் அம்பலத்தரசன், அதாவது நம்ம சிவபெருமான் அவரது கனவுல எழுந்தருளி, நந்தா வருந்தாதே, எனது தரிசனம் உனக்கு கிடைக்க நான் வழி செய்கிறேன். இந்த பிறவி நீங்கிட நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அனல் இடை மூழ்கி முப்புரி நூலுடன் என் முன் அணைவாய் என்று திருவாய் மலர்ந்தள்ளணும். அனலிடைன்னா தீயில மூழ்கி எழுந்து அந்த முப்புரி நூல்ல அணிந்து என் முன்னாடி வந்து என்னோட சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இறைவன். இறைவன் அந்தனாருக்கு அருள் செய்த பின்னர் தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் அவர்களோட கனவுலையும் போய் தோன்றி என்னை வழிபட்டு மகிழும் நந்தன் திருமதிலுக்கு அங்கிட்டு படுத்திருக்கான், நீங்க போய் அவனை அழைத்து வந்து தீயில மூழ்க செய்து என்னுடைய சன்னதிக்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு அவங்களோட கனவுலையும் போய் ஆணையிடுகிறார் எம்பெருமான். ஏன்னா தீதான் எல்லா இதையும் அந்த அழுக்கெல்லாம் நீக்கக்கூடியது அப்படின்ற ஒரு சாங்கியம் இருக்கு இல்லையா? அதுல மூழ்கி எழுந்து வந்து விட்டால் அவர் வந்து தூய்மையானவர் ஆகி விடுவார், அந்த இதெல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மறுநாள் காலை தில்லைவாழ் அந்தணர்கள் அகமகிழ்ச்சியோடு எழுந்து சென்று பரமன் பணித்தபடி மதிலின் புறத்தே வந்து பார்க்கிறார்கள். அங்கே பார்த்தா எம்பெருமானை நினைந்து உருகும் நந்தனாரை பார்க்கிறார்கள். உடனே அவர்கிட்ட போய், அம்பலத்தரசன் ஆணை நிறைவேற்ற நாங்கள் வந்திருக்கிறோம். பெருமாள் எங்களுக்கு பணித்ததற்கு ஏற்ப நீங்கள் மூழ்கி எழுத்தி மூட்டி தருகிறோம். நீங்கள் நெருப்படை மூழ்கி எழுந்து வாருங்கள் அப்படின்னு போய் வேண்டிக்கிறாங்க நந்தனார்கிட்ட. இப்ப தில்லைவாழ் அந்தணர்கள் மொழிந்ததை கேட்ட உடனே இவருக்கு ஐயோ எவ்வளவு சந்தோஷம்னு ஒரு அளவே இல்லை, அவ்வளவு சந்தோஷம். நான் என்ன இந்த பிறவி எடுத்த பயனை அடைந்தேன் அப்படின்னு சொல்லி நந்தனார் அவர்களை ரொம்ப வணங்குகிறார். வணங்கிட்டு வாங்க நீங்க சொன்னபடியே செய்யலாம் அப்படின்ட்டு போறாங்க. போய் அந்தணர்கள் மதில் புறத்தே தீ மூட்டி நந்தனார் மூழ்கி எழுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள்.
நந்தனார் இறைவன் மலர்த்தாளினை மனதிலே நினைத்தவாறு தீயை வலம் வந்தார். அந்த செந்தி வண்ணர் தியானத்திலே தீயிடை மூழ்கினார். நெருப்பிலே மூழ்கி எழுந்த நந்தனார் பால் போன்ற மேனியும் திருவெண்ணீற்று ஒளியும் ருத்ராட்ச மாலையும் முப்புரி நூலும் விளங்க தூய முனிவரை போல் சடைமுடியுடன் கோடி சூரிய பிரகாசத்துடன் வெளியே வருகிறார். எப்படி பாருங்க, தீக்குள்ள போனவர் எப்படி எப்படி வர முடியும்? ஆனால் அப்படி வருகிறார். அவர் அனலிடை மூழ்கி எழுந்த காட்சி செந்தாமரை மலர் மீது தோன்றிய பிரம்மனை போல இருந்துச்சான். அவ்வளவு அருமையா வந்தாரம்மா. நந்தனாரின் அருள் வடிவம் கண்டு இந்த தில்லைவாழ் அந்தணர்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அகமகிழ்ந்து அவரை வாழ்த்தி வணங்கினார்கள். வானவர் எல்லாம் மலர் மும்மாறி பொழிகின்றார்கள். சிவகணங்கள் வேதம் முழங்க நான்மறைகள் ஒலித்தன. அந்தணர்கள் வழிகாட்ட முன்னே சென்று அவருடைய கரத்தை கூவிக்கொண்டே ஐந்தெழுத்து நாமத்தை ஓதிக்கொண்டே ஆடுகின்ற கூத்த பெருமானின் சென்று கரம் குவிக்கிறார். மறுபடியும் குவித்த கரங்களோடு அந்த கருவறைக்கு பக்கத்துல போனவர் தான் திரும்பவே இல்லை. என்ன ஆனார்னே தெரியல. இறைவனோடு இறைவனாக ஐக்கியமாகிவிட்டார். அப்போ அம்பலத்தரசன் திருவடி நிலையிலேயே ஐக்கியமாகி கலந்து விட்டார் நந்தனர். எம்பெருமானின் மலரடிகளிலே உரையும் பேரின்ப வாழ்வு பெற்றார் நந்தனர். எவ்வளவு ஒரு அருமையான வாழ்வு பாருங்க அவருக்கு. அவரோட எம்பெருமானின் மலரடிகளிலேயே இருக்கக்கூடிய பேரின்ப வாழ்வை பெற்றுவிட்டார். அவருடைய குரு பூஜை என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. திருநாளை போவார் அடியார்க்கு அடியேன் அப்படின்னு நம்ம ஞானசம்பந்தர் பாடி இருக்கிறார். அப்ப ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும் இறைவன் மீது மாறா அன்பு கொண்டிருந்தால் நாமும் இறைவனை அடைய முடியும், அவனுடைய திருவடியிலே நாமும் சேர முடியும் என்பதை உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே நந்தனார் என்கிற திருநாளை போவாரின் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இறைவனை அடைவதற்கு ஜாதி, மதம், இனம், அவரோட நிலைமை, அவருடைய வாழ்வியல் முறை எதுவுமே தடையாக இருக்காது. உண்மையான தூய அன்பு பக்தி இருந்தால் இறைவனை அடையலாம் என்பதற்கு இவருடைய வரலாறு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. நாமும் இறைவனிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி செலுத்த முடியுமோ அந்த அளவு செலுத்தி அவருடைய திருவடிகளை நாமும் அடைவோம் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய சிவகார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.